ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சபரிமலை எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் 4 தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வழியா மலையேற்றம் ஏறி முடிச்சாச்சு. இனிமே மலை ஏற தேவையில்ல. பாதை எல்லாம் சமமா தான் இருக்கு. கொஞ்ச தூரம் நடந்து வந்தா அங்க ஒரு சரவழிபாடுன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. என்னன்னு கேட்டேன். அது ஃபர்ஸ்ட் டைம் மலை போட்டு வர கன்னிசாமிங்க பெட்ட தூழி அங்க இருந்து சரக்கோல் கொண்டு வந்து இங்க குத்துவாங்களாம். ஏன்னு கேட்டா மளிகையின்புறத்து அம்மன் ஐயப்பனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டி அவர்கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு ஐயப்பன் என்னைக்கு என்னைய பார்க்க கன்னிசாமி வரலையோ அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களாம். இந்த சரக்கோல் குறைஞ்சிருக்கான அம்மன் வந்து இன்னும் பார்த்துட்டு போற வழிபாடு இன்னும் இருக்குமா. அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே இறங்கும் போதே ஸ்டார்டிங் டு கோயில் எண்டு வரைக்கும் ஷெட் போட்டிருக்காங்க. எருமுடி கட்டினவங்க கடராதவங்கன்னு கொஞ்சம் தூரம் ஒன்னாவே தான் போனோம். அப்புறம் லைன் ரெண்டா பிரிஞ்சது. எருமுடி கட்டினவங்க அந்த ஷெட்ல லைன்ல நின்னாங்க. எங்களை சைட்ல இன்னொரு பாதியில தனியா போக சொல்லிட்டாங்க. எங்க லைன் வேகமா போயிடுச்சு. எருமுடி கட்டி வந்தவங்க தான் ரொம்ப பேர் மெதுவா போனாங்க. 30 to 49 மினிட்ஸ் தான் நாங்க வெயிட் பண்ணோம். பக்கத்துல போக போக ஒரே ஆவல், எப்படா பார்ப்போம், எப்படி இருக்கும் கருவறைன்னு பக்கத்துல போனதும் எருமுடி கட்டி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டு செகண்ட் லைன், எருமுடி கட்டாதவங்க தேர்ட் ஃபோர்த் லைன் காவல்துறை நண்பர்கள் சொல்லிட்டாங்க. நான் என்னடா இது, அப்போ நம்ம பக்கத்துல பார்க்க முடியாதா, தூரமா தான் பார்க்கணுமான்னு நினைச்சிட்டே லைன்ல நின்று முன்னாடி போயிட்டு இருந்தேன். நான் புலம்புனது கேட்டுருச்சுன்னு நினைக்கேன். நிஜமாதாங்க, சடனா செகண்ட் லைன் எருமுடி கட்டாதவங்க போலான்னு திறந்து விடுறாங்க. எங்க பின்னாஃபி இருந்தவங்களாம் எல்லாம் ஓடி போய் செகண்ட் லைன்ல சேர்ந்துட்டாங்க. நான் சும்மா இருப்பேனா, நானும் லைன்ல இருந்த பைப்பை தாண்டி அந்த பக்கம் செகண்ட் லைன்ல போயிட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 லைனே சேர்ந்து ஒன்னா போயிடுச்சு. பக்கத்துல போய் ஐயனை கண் குளிர பார்த்துட்டு 1 மினிட்ஸ் ஃபுல்லா நின்று கண் குளிர பார்த்தேன். இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. சாமியே சரணம் ஐயப்பா. 2 பக்கமும் தீபம் எரிய நடுவுல உட்காந்து இருந்தாரு. அவரை காண கண்கோடி வேணும். டக்குன்னு 2 செகண்ட் முடிஞ்சிருச்சு. அப்படியே கோயில் பின்னாடி போய் கீழே விழுந்து கும்பிட்டு யாரும் பார்க்கலான்னு ஒரு செல்ஃபி எடுத்தோம். எக்ஸிட் ஆன ஆப்போசிட்லேயே அன்னதான மண்டபம் போய் சாப்பிட்டு பக்கத்திலேயே பிரசாத் ஸ்டால் இருந்துச்சு. அரவண பிரசாத் வாங்கிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, இனிதே சபரிமலை பயணம் இனிதாக முடிந்தது. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோல பார்க்கலாம். பாய்.